சரணம் ஐயப்பா. பஸ் ரொம்ப வசதியா இருந்தது. மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம டிரைவர், கண்டக்டரு மக்கள் பயணிகளை தவற விடாம பொறுத்து இருந்து சிறப்பா அழைத்து கொண்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. பொறுமையாகவும் செயல்படுறாங்க. சாமி சரணமையப்பா. நான் கணக்குல சாமி நினைச்சா போயிட்டே இருப்பேன். மாசமா போயிட்டே இருப்பேன், வருஷமா போயிட்டே இருப்பேன். ஒவ்வொரு மாசம் போயிட்டு இருக்கேன். அரசு பஸ்ல போயிட்டு வரீங்க, எப்படி நீங்க? அரசு பஸ் இப்பதான் இன்னைக்குதான் வந்திருக்கேன். இது வரைக்கும் ட்ரெயின்ல தான் போய் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் குரூப்ல போய் வந்துட்டு இருந்தோம். அரசு பஸ் ரொம்ப சிறப்பு. கண்டக்டர் டிரைவருக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஒவ்வொருத்தரையும் பார்த்து பொறுமையா அழைச்சிட்டு வராங்க. ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். பேர் சாமி? என் பேர் சின்னசாமி. எந்த ஊரு? சென்னையில இருக்கோம். போயிருந்தோம். என் பேர் காசி. உங்க பேர் சொல்லி எந்த ஊருக்கு போயிட்டு? என் பேர் காசி. நான் ஊரப்பாக்கத்துலேருந்து போகிறேன் சார். அதுக்கு முன்னாடி நாங்கள் குரூப்பில் போயிருந்தோம். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். எல்லாம் ஒருத்தர் போய் வரமாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுனால எனக்கு போய் கிளம்பாக்கம் வந்து ஏறுறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பம்பாவில் இறங்கிட்டு சாமி பார்த்துட்டு வந்து இந்த முறை அது முறை போன முறைலாம் வந்து நிலக்கல் வந்து ஏறுவோம். இப்போ பம்பாவிலே ஸ்ட்ரெயிட்டாக விட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. பம்பா வந்தோடனே நம்ம பஸ் வந்தோடனே தமிழ்நாடு பஸ் வந்தோடனே அப்படியே ஏறிட்டு அப்படி வந்துடும். எங்கேயும் சிரமம்லாம் இல்லை. அரசு பஸ்ல என்ன வசதியாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? பஸ்ல போயிட்டு இருக்கு சார். அங்கே போயிட்டு இந்த சாப்பாடு நிறுத்துவாங்க. ஏன்னா பாத்ரூம் போதுன்னா ஒரு ஏன்னா சொன்னால் நிறுத்தி விடுவாங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் போகிறதுனால நல்லா வசதியாக இருக்குது. ப்ரைவேட்டில் பொறுத்தவரை கவர்மெண்ட் பஸ் நல்லா வசதியாக இருக்குது. எத்தனை வருஷமா நீங்கள் போயிட்டு வரீங்க? நான் ஒரு 12 வருஷமும் போகிறேன் சார். 12 வருஷம் போகிறேன். 8 வருஷம் குரூப்பில் போயிருந்தேன். இப்போ நான் ஒரு 6 வருஷமா தமிழ்நாடு பஸ்ஸில் தான் போயின்னு இருக்கேன். நல்லா வசதியாக இருக்குது எங்களுக்கு. பேர்னா? என் பேர் காசி. ஊரப்பாக்கம்.